ஹே கைஸ், வெல்கம் டு சினிமாட்டிக்ஸ். ஒரு ஆக்ஷன் த்ரில்லரா ஓடிடியில் ரிலீஸ் ஆன த புல்லட் ட்ரெயின் எக்ஸ்ப்ளோஷன் மூவி ரிவ்யூ தாங்க எனக்கு பார்க்க போகிறோம். இந்த மூவியோட ரன் டைம் 2 hours and 14 minutes. இந்த படத்தோட ஸ்டோரி சினாப்சிஸ் பார்த்துருவோம் வாங்க. ஜப்பான்ல டோக்கியோ நோக்கி போயிட்டு இருக்கிற புல்லட் ட்ரெயின்ல யாரோ பாம்பு வச்சிருவாங்க. அந்த ட்ரெயின் 100 km ஸ்பீட்ல இருந்து குறைஞ்சதுன்னா அந்த பாம்பு பிளாஸ்ட் ஆயிடுங்க. அந்த பாம்பு வச்சவன் கவர்மெண்ட்டை பாம்பு டெஃப்யூஸ் பண்றதுக்கு 100 பில்லியன் பணம் கேட்கறான். யூஸ்வலாக டெரரிஸ்ட்டை நெகோஷியேட் பண்ணாத ஜப்பான் கவர்மெண்ட் இந்த பாம்பு பிளாஸ்ட்லேருந்து அதில் உள்ள மக்களை எப்படி காப்பாற்றினாங்க, பாம்பு பிளாஸ்ட் ஆகிறத தடுத்தாங்களா இல்லையா அப்படின்றது தாங்க இந்த புல்லட் ட்ரெயின் எக்ஸ்ப்ளோஷன். 1975ல த புல்லட் ட்ரெயின் அப்படின்ற படத்தோட கண்டினியூஷனாக தாங்க இந்த படம் வருது. அந்த மூவியை பார்க்காம ஒரு ஸ்டாண்டர்டாக பார்த்தீங்கன்னாவே இந்த கதை உங்களுக்கு புரியும். இந்த படங்கள் மாதிரி நம்ம நிறைய படம் ஹாலிவுட்ல பார்த்துருந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல இது வேற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. படத்துல இவங்க வச்ச பெரிய ட்விஸ்ட் நல்லாவே ஒர்க் ஆயிருக்குங்க. இவ்வளோ பெரிய பிளாஸ்ட் என்ன ரீசனுக்காக பண்ணாங்கன்னு தெரிஞ்சா ரொம்ப சில்லியா இருந்துச்சு. பட் சைக்கோபாத்ஸ் இப்படிதான் யோசிப்பாங்க போல. ட்ரெயின் சீக்வன்ஸ் எல்லாமே சூப்பரா எடுத்திருந்தாங்க. அந்த சீன்ஸ் எல்லாம் ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸையே ஏற்படுத்துச்சுங்க. மேக்கிங் வைஸ் ஒரு குவாலிட்டியான படத்தையே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் ட்ரெயின்ஸ் எல்லாம் ஹை ஸ்பீட்ல மூவ் ஆகுறது கூட ரியலிஸ்டிக்காவே ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஜப்பான்ல எப்படி எல்லா கண்ட்ரீஸை விட அட்வான்ஸ்டா ஸ்பீட் ட்ரெயின் ஆப்ரேட் பண்றாங்க, ஒரு க்ரூவா எப்படி ஒர்க் பண்றாங்க, எவ்வளோ கைண்டா மக்களுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க, எல்லாத்தையும் சூப்பராக விஷுவலா ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஆக்டர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ஒரு 4 கேரக்டர் டாப் நாச் பர்ஃபார்மன்ஸே கொடுத்துருந்தாங்க. அந்த ட்ரெயின் கண்டக்டர் தாங்க மெயின் லீடாக ப்ளே பண்ணியிருப்பாரு. ஸோ கண்டக்டர், ட்ரெயின் டிரைவர், ட்ரெயின் ரூட்டை சூப்பர்வைஸ் பண்ணுற சூப்பர்வைசர்னு இவங்க எல்லாம் ரொம்ப நேச்சுரலாகவே இவங்க கேரக்டர் ப்ளே பண்ணியிருந்தாங்க. மற்ற கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப பெருசாக ஆக்டிங்க்கு மெனக்கெடலைங்க. அதனாலேயே படத்தோட இன்டென்ஸ் ஃபீலை குறைச்சிருச்சு. மூவி டியூரேஷனும் இன்னும் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். நடுவில் பேசஞ்சர்ஸ் எமோஷன்ஸை காட்டுறேன்னு கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. பேசஞ்சர்ஸ் ஆக்டிங்லாம் பெட்டராக இருந்தால் தானங்க நம்மளால எமோஷனலாக கனெக்ட் ஆக முடியும். ஸோ அதுவே இல்லாததால அதெல்லாம் லாகிங் சீன்ஸாக தான் பட்டுச்சு. பாம்பர் அண்ட் அவங்களோட இன்டென்ஷனை இன்னுமே ஸ்ட்ராங்காக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கலாங்க. அதை மேலோட்டமாக சொன்ன ஃபீல் தான் வந்துச்சு. இந்த மூவியோட பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் சீக்வன்ஸோட த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ், மெயின் லீட்ஸோட கேரக்டர் பர்ஃபார்மன்ஸ், விஷுவல் குவாலிட்டி அண்ட் ஜப்பான் ஒர்க் கல்ச்சர் இதெல்லாம் தாங்க. நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா மூவி டியூரேஷன், லாகிங்கான சீன்ஸ், லோ பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஜூனியர் ஆர்டிஸ்ட், அப்புறம் வீக்கான வில்லன் இதெல்லாம் தாங்க. ஸோ த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவும் ஜப்பான் கல்ச்சருக்காகவும் ஒரு ஆவரேஜ் வாட்சாக தாங்க இது இருக்கு. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், கோ அண்ட் வாட்ச் த மாடரேட் ஸ்பீட் ஆஃப் புல்லட் ட்ரெயின் எக்ஸ்ப்ளோஷன். Cinematics rating for this movie is 6.5 out of 10. Thank you guys.